இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் சார். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்காசை சீரியலில் அடுத்து என்ன தான் நடக்க போகுது, இந்த சீரியல் எதை நோக்கி பயணிக்குது அப்படிங்கிற கேள்வியில் மற்ற கதையிலலாம் கதை இல்லாமல் ரொம்ப நாளைக்கு எழுதிட்டு போவாங்க. இதுக்கப்புறம் எங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு பிளாட்டே இல்லைங்க, அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபில்லராக போட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் வாரத்துக்கு ஒரு விஷயம் இல்லை 3 வாரத்துக்கு ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ ஒரு கண்டென்ட்டை வச்சு தேத்தி ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ட்ராக் இந்த ட்ராக்குன்னு ஓடும். ஆனால் அந்த மாதிரிலாம் சிறகடிக்காசைக்கு தேவையும் இல்லை, அவசியமும் இல்லை. ஒரு 10-15 பிளாட் அப்படியே விடுபட்டு கிடக்கு. ரோகிணியை வச்சு மட்டுமே ஒரு 5-6 பிளாட் இருக்குது. இதுக்கப்புறம் மனோஜுடைய வேலைகள் பற்றி ஒரு இது இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சத்யாவை வச்சு சீதாவை வச்சுன்னு அத்தனை ட்ராக் இருக்கும் பொழுது இவங்க எல்லா ட்ராக்கையும் விட்டு இப்போ திடீர்னு காம்படிஷன் ட்ராக்கு வந்துட்டாங்க. எதுக்குன்னு கேட்டால் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்களாமா. ஒரு பக்கம் இன்றைக்கி எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா அடுத்து எப்படி போட்டி இருக்கும், போட்டியில் நாங்களும் கலந்துக்கிறோம் அப்படின்னா அந்த பக்கம் ஃபார்மை வேஸ்ட் பண்ணாதீங்க, நாங்கள் அதை கலந்துக்கிட்டால் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், இருக்கிறதே பெஸ்ட்டு ஜோடி நாங்கள் தான் அப்படிங்கிறாங்க மனோஜ். சரி, மனோஜ் அதை சொல்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மனோஜ் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஏன் அப்படின்னா மனோஜ் ஒரு ஏமாளி. ஏமாந்து போய் ரோகிணி சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்பி ரோகிணி அவங்களே கிரியேட் பண்ணிட்ட பிம்பத்தை நம்பிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ரோகிணிக்கு தெரியும் ரோகிணி பேசுகிறது எல்லாமே பச்சை பொய் அப்படின்ட்டு. அவங்க கூட சேர்ந்து நம்ம தான் பெஸ்ட்டு ஜோடி அப்படிங்கிறாங்க. அடடா, இப்போ தான் முந்தானேத்து தான் குழந்தை பெற்றுக்கிற விஷயத்தில் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு, நீங்கள் அவரை சந்தேகப்பட அவர் உடனே உன்னுடைய பாஸ்ட் வாழ்க்கையை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தேன், எந்த காலேஜில் படித்தேன்னு எல்லா விஷயத்தையும் கேட்டாங்க. கல்யாண ரெஜிஸ்ட்ரேஷனை முதல்ல எப்படி முடிச்சாங்கிறது தெரியலன்னு பல கேள்விகள் இருக்குது. அதிலே அப்பா பேர்லேருந்து அட்ரஸ் வரைக்கும் எல்லாம் இருக்கும். ஆதார் கார்டிலே வச்சு வான்னு கூப்பிட்டு போயிடலாம். ஆதார் கார்டு இல்லாட்டியும் ஏதோ ஒரு ப்ரூஃப் இருந்தால் போதும். மலேசியாவிலே வளர்ந்த பொண்ணு, மலேசியாவில் தான் இருந்த பொண்ணு அப்படின்னா மலேசியன் சிட்டிசன் தானே அவங்க. அப்புறம் எப்படிமா இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கினா? உங்கள் அப்பா மலேசியன் சிட்டிசன்னா இப்போ இங்கே என்ன அடிப்படையில் உனக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம். எந்த கேள்வியும் கேட்கல. 4 டிகிரி முடிச்சிருக்காரு. இந்த குடும்பத்தில் எல்லாரும் ஒரு கவர்மெண்ட்டில் ரயில்வே இன்ஜின் டிரைவரெல்லாம் இருந்திருக்காரு அப்படின்னா அதுக்கே நல்ல சம்பளம் உண்டு. அது ஆக்சுவலாக ஒரு பெரிய போஸ்ட்டு. அந்த போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரிட்டையர் ஆனவர், அவருக்கும் விவரம்பத்தில் எல்லாரும் நிறைய கதைகள்லாம் பேசுகிறாங்க வேறு. ஸோ அப்போ இதுக்கு நடுவில் இப்போ முத்து மீனாவும் என்ன பண்ணுறாங்க, இந்த காம்படிஷனில் நம்ம அழகாக தான் இருக்கும் அப்படின்னு கண்ணத்தை ஒட்டி பார்த்து நம்ம 2 பேரும் ஏன் கலந்துக்கிட்டால் ஜெயிக்க மாட்டோம், கண்டிப்பாக ஜெயிச்சுவோம், அழகாக இருக்கும் அப்படின்னா அழகுனால அது கிடையாது பாஸ். இது வேறு மாதிரி இருக்கும் போட்டி அப்படிங்கிறாங்க. வேறு மாதிரினா எப்படி, எந்த காம்படிஷன் மாதிரி இருக்கும், இந்த காம்படிஷன் மாதிரி இருக்குமா, அந்த காம்படிஷன் மாதிரி இருக்குமா அப்படின்னு மாற்றி ஒன்றா யோசிச்சு அதுக்கப்புறம் சரி இப்போ இது ரவி சுதீரை கேட்கலாம் அப்படின்ட்டு இவங்க டான்ஸ் எல்லாம் ஆடி பார்க்குறாங்க. ஆடி பார்த்து கொஞ்சிட்டு இது டான்ஸும் நல்லா தான் ஆடுறோம், பார்க்கவும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய புரிதலை பற்றி கேட்பாங்களோ, கஷ்டமான கேள்வி கேட்பாங்களோ. மேலே போனால் மேலே ரவியும் ஸ்ருதியும் சண்டை போடுற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. எதுக்குறான்னு தள்ளி விட்டு என்னடா பொம்பளை பிள்ளையை அடிக்க பார்க்குறேன்னா, ஐயா நாங்கள் என்ன காம்படிஷன் இருக்குன்னு தெரியல, நான் இருக்க எல்லா காம்படிஷனுக்கும் ரெடி ஆகிறோம், யார் ஸ்ட்ரென்த்தானவங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க அவங்க. அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தள்ளி விட்டால் மீனா கீழே வந்துடுவா, நான் எத்தனை அடிதடி பார்த்துருக்கேங்கிறாரு இவர். அதில் ஒரு வேளை புரிதல் சம்மந்தப்பட்ட கேள்விகள், அதுக்கப்புறம் ஒவ்வொரு கொஸ்டினாக உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியுமான்லாம் கேட்பாங்க. அப்படின்னா இவங்களுக்கு பிடிச்ச இவங்க எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி, எந்த பாட்டு பிடிக்குங்கிற கேள்விக்கெலாம் முத்துக்கு பதில் கரெக்டாக தெரில. மீனாவுக்கும் என்ன சாப்பாடு அவருக்கு பிடிக்கும் கேட்டால் எல்லாரும் எதை போட்டாலும் சாப்பிடுவார் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு இல்லை அப்படின்னா சரி ஓகே, எந்த ஊர் பிடிக்கும்னா எல்லா ஊருக்கும் போவார் அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்கும் பொதுவாக பதில் சொன்னால் எனக்கு பாட்டி ஊர் தான் பிடிச்ச ஊருங்கிறாங்க அவர். ஸோ இந்த மாதிரி ஒரு குழப்பத்தோட ஜெயிப்பமா மாட்டோமான்னு அடுத்து காம்படிஷனுக்கே போய் கலந்துக்கிறாங்க. காம்படிஷனில் பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்கிறது 6 ஜோடி. 6 ஜோடியில் 3 ஜோடி பார்த்தா ஒரே ஃபேமிலி. இதெல்லாம் எங்கேயாச்சும் ஒரு ஆண்டவனுக்கே அடுக்குமாங்கிற மாதிரி தான். ஆனால் ஒன்று என்ன அப்படின்னா ஜட்ஜஸ் நல்லா ஜட்ஜஸாக பார்த்து ஒரு சைக்காலஜிஸ்ட், ஒரு இன்னொருத்தங்க என்னவா இருந்தாங்க, ரிட்டையர்டு ஏதோ ஒரு இதுன்னு நினைக்கிறேன் அவங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரைட்டர் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் ஜட்ஜாக இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் கரெக்டாக இருப்பாங்க. ஜட்ஜஸ்லாம் இப்போ சூப்பரான ஆட்களாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இதுக்கு பிறகு தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொருத்தங்களாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டால் ஒரு 3 ஜோடியில் ஒருத்தங்க நான் ஹெச்ஆராக இருக்கேங்கிறாங்க, இன்னொருத்தர் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கிறாரு. இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம என்னடா பண்ணுறோன்னு பார்த்தா இவர் டிரைவர்னு சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. டிரைவர் அண்டு பூ கட்டுறவங்கன்னு இவங்க 2 பேரும் சொன்னால் அதுக்கு யாருமே கைத்தட்ட மாட்டாங்களாம். மற்றவங்களாம் கைத்தட்டினாங்களாமா. நம்ம இவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் பெண்களை மட்டும் கூப்பிட்டு ஒவ்வொரு ஸ்கில்லை காமிக்க சொல்கிறாங்க. முதல்ல ஒவ்வொருத்தங்களும் பாட்டுலாம் பாடினதுக்கப்புறமா ரோகிணி என்ன பண்ணுறாங்க, 3 நிமிஷத்தில் ஒரு ஆணை பெண்ணாக மாற்றி காமிக்கிற மேக்கப்பில் ஆளை மாற்றிட்டு இருக்காங்க. அப்படியே கெத்தாக உட்காந்து மனோஜ் நக்கலாக இவனுங்கெல்லாம் எதுக்கு தான் இங்கே வந்திருக்கானுங்களோ, லோக்கல் டிக்கெட்டு பீஸாக்கு பக்கத்தில் ஊறுகாய் வச்ச மாதிரி வந்திருக்கானுங்க அப்படின்னு முத்துவை அவமானப்படுத்துகிற மாதிரி பார்க்குறாரு. இதுக்கு பிறகு மீனா என்ன செய்வான்னு கேட்டால் மீனா கண்ணை மூடிட்டு பூ கட்டுவாங்கங்கிறாங்க. ஸ்ருதி டப்பிங்கில் பல குரலில் பேசுவேன்னு காமிக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த கதை எதை நோக்கி தான் பயணிக்குதுங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.